Go ahead, ma'am. Good afternoon, everyone. நான் டாக்டர் அபர்ணா, Oasis Fertility அண்ணாநகர் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது when to consult a fertility specialist. Fertility specialist வந்து எப்போ நம்ம கன்சல்ட் பண்ணணும்? இட்ஸ் இம்மீடியட்லி கன்சல்ட் பண்ணணுமா, இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணணுமா? ஸோ பொதுவாக ஒரு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்கும், எதனால வந்து ஒரு கப்பல் கன்சீவ் ஆக மாட்டாங்க? இட்ஸ் டியூ டு 4 ஃபேக்டர்ஸ். ஒன்று, அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வராது, இது ரொம்ப லேட்டாக வரும், அது ரொம்ப சீக்கிரமாக. ஸோ பீரியட்ஸோட ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு பேர் ஓவிலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒரு ஃபர்டிலிட்டிக்கு வந்து எக் நல்லா இருக்கணும், ஸ்பெர்ம் நல்லா இருக்கணும். ஸோ எக்ஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்க கன்சீவ் ஆக மாட்டாங்க. ஸோ இது எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம்? ஸோ ஒன்று வந்து ரொம்ப காமனாக யங்ஸ்டர்ஸில் வர்றது என்னன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி. ஒரு ஓவரியில் வந்து மாதம் மாதம் ஒரு எக்கு மெச்சூர் ஆகும். அந்த எக்கு வந்து ஓவிலேட் ஆகும். ஓவிலேட் ஆகும்னா அது ரப்சர் ஆகும். அந்த எக்கு ஸ்பெர்மோட சேர்ந்தா கன்செப்ஷன் ஆகும். சம்டைம்ஸ் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரியில் நம்ம என்ன பார்ப்போம்னா தட் எக் டஸ் நாட் டெவலப் at all. அது வந்து டெவலப்பே ஆகாது. ஸோ ஓவிலேஷன் ஆகாது அந்த எக். அந்த ஓவிலேஷன் ஆகலைன்னா ஆப்வியஸ்லி அந்த ஸ்பெர்மோட யுனைட் ஆகி பேபி ஃபார்ம் பண்ணி. ஸோ this is called ovulatory dysfunction. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு, தட் இஸ் லோ ஓவேரியன் ரிசர்வ். திஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ் இன் ஓவரி இஸ் வெரி லோ. ஸோ நார்மலி என்னன்னா ஒரு கேர்ளுக்கு infant is born, an infant girl is born, the number of eggs is there, it is fixed. So new eggs are not generated. So whatever egg is there, that egg alone, whatever the number of eggs is there, that alone ovulates every month. Some eggs are recruited into the cycle, and அது வந்து அதில் ஒரு எக் ஓவிலேட் ஆகும். அந்த ஓவிலேட் ஆகிற எக்கு தவிர என்னென்ன மற்ற எக் வந்து சைக்கிளில் ரிக்ரூட் ஆச்சோ தே வில் கோ அண்டர்கோ ப்ரோக்ராம் செல் டெத் அபாப்டோசிஸ்னு சொல்லுவோம். So in the lifespan of in the reproductive lifespan of a female, around 350 to 400 eggs will ovulate. ஆனா the child is born with 3 lakh to 5 lakh eggs. ஸோ இந்த அளவுக்கு எக் இருக்கு, பட் அவங்க ஓவிலேட் ஆகுது இவ்வளவுதான். ஸோ மற்ற எக்லாம் என்ன ஆகுது? ஸோ ஒரு சைக்கிள்லயும் பல எக்கு வந்து ரிக்ரூட் ஆகி அது எல்லாமே வந்து க்ரோ ஆகுது இல்லை. அதுல ஒரு எக்கோ 2 எக்கோ தான் ஒரு சைக்கிள்ல க்ரோ ஆகுது, மற்றதெல்லாம் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி யாருக்கு வந்து லோ ஓவேரியன் ரிசர்வ் இருக்கோ, தட் இஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ் இந்த ஓவரி கம்மியா இருக்கோ, இன்னும் சீக்கிரம் இந்த எக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும். ஆக்சிலரேட்டட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஃபாலிகல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆகிடுச்சு வந்து அவங்களுக்கும் கன்சீவ் ஆகிறது கஷ்டமா இருக்கும், அண்ட் தே ஷுட் நாட் டிலே. ஸோ இது எப்படி தெரியும் நமக்கு அவங்களுக்கு கரெக்டாக பீரியட்ஸ் வரதா? அவங்க வந்து சாதாரணமாக எல்லாமே நார்மலாக இருக்கு, ஆனாலும் கன்சீவ் ஆகுது. ஸோ எக்ஸை பற்றி கொஞ்சம் பேசினோம். நெக்ஸ்ட் என்னன்னா டியூப்ஸ் எப்படி இருக்கு? ஸோ ஒரு யூட்ரஸ், அந்த யூட்ரஸ்லேருந்து 2 ஃபாலோப்பியன் டியூப்ஸ் இந்த ஓவரி. அந்த ஃபாலோப்பியன் டியூபோட ஃபங்க்ஷன் என்னன்னா அந்த எக்கு எது ரிலீஸ் ஆகுதோ, ரப்சர் ஆகுதோ, அந்த எக்கை வந்து கலெக்ட் பண்ணி இட் வில் பிரிங் இட் டு தி டியூப், and the sperm will go up, the ascend up the genital tract of the female into the fallopian tube. It will fertilize the egg in the fallopian tube. So அங்க வந்து fertilization ஆகும். அங்கேருந்து தான் வந்து embryo ஃபார்ம் ஆகி அங்கே தான் இம்ப்ளான்ட் ஆகும். அங்கேருந்து யூட்ரஸ்ல வந்து இம்ப்ளான்ட் ஆகும். This is what happens. Now இப்போ வந்து இப்போ ஏதாவது ஒரு டியூப்ல வந்து பிளாக் இருந்ததுன்னா, இது ரைட் bilateral tubal block, இது 2 சைடும் பிளாக் இருக்கு, இல்ல ரைட் இல்லைன்னா லெஃப்ட் இருக்கு, அப்பயும் வந்து there will be difficulty in conception. இன்னொன்று வந்து the uterus per se, ஸ்கேன்ல பார்த்தோம் நார்மலா இருக்கு, நார்மலா பீரியட்ஸ் வருது அப்படின்னா டெஃபினெட்லி there is no uterine factor. இல்லைன்னா we need to see what is the problem. Or the sperm analysis எப்படி, semen analysis எப்படி இருக்கு, நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் நார்மலா இருக்கா, அதோட மோட்டிலிட்டி நார்மலா இருக்கா, மூவ் பண்ற நீஞ்சிற தன்மை நார்மலா இருக்கா, மார்பாலஜி நார்மல் ஃபார்ம்ஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ these are the sperms பத்தி. So when do you consult? When should you go to a fertility specialist? So is there a specific time frame in which you should go? No, it's nothing like that. Nothing that you have to wait for some time, you have to wait for 1 year after, only then you should go, or you should first meet a gynecologist and then go to a fertility specialist. It's nothing like that. There is no demarcation like that. So it all depends, it's all individual. Every case is different. So sometimes some couple can be very young. Say for example, I have a couple, the girl is only about 27 or 28, and she's married for 2 years, and the husband is say about 32 or 33 years old.
ஸோ இந்த மாதிரி இருக்குச்சு. இவங்களுக்கு வந்து இவங்க சாதாரணமா ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்தாங்க. இந்த மாதிரி மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த இவங்களுக்கு பார்க்கறச்சு எதுவுமே வந்து ஒரு அப்நார்மலிட்டின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் தே ஆர் யங் கப்புள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கேன் பார்த்தோம்னா இந்த பேஷண்ட்க்கு வந்து நார்மலா பீரியட்ஸ் வருது. இந்த பீரியட்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் எந்த ஒரு செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனும் இல்லை. ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ ஃபைன். அண்ட் எந்த கோமாபிட்ஸும் இல்லை. டயபெட்டிஸா, ஹைப்பர் டென்ஷனா, ப்ராப்ளமா எதுவுமே கிடையாது. ஸோ இவங்களுக்கு ஸ்கேன் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஃபாலிகல்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஓவரீஸ்ல எத்தனை இந்த வயசுல எத்தனை எக்ஸ்பெக்ட் பண்றேனோ அதோட மச் லெஸ். சரின்னு அந்த ஓவரீஸோட நம்பர் ஆஃப் ஃபாலிகல்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு ஏஎம்ஹெச்னு ஒரு டெஸ்ட் செஞ்சோம். ஏஎம்ஹெச் வந்து நமக்கு ஆன்டி ஒரு குவான்டிடேட்டிவ் இண்டிகேட்டர் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஃபாலிகல்ஸ் ஓகே. ஸோ இதை பார்த்தோம்னா இந்த பேஷண்ட்க்கு ரொம்பவே கம்மியா இருந்தது. ஒன்னுக்கும் கம்மியா இருந்தது. இந்த மாதிரி வயசுல அட்லீஸ்ட் ஒரு 2.5 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை பார்த்தோம்னா இந்த பேஷண்ட்க்கு கம்மியா இருக்கு. இந்த பேஷண்ட்க்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோமா? பண்ணிருக்கவே முடியாது. பிகாஸ் இது யங் கப்புள். இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் முதல்ல இல்லை. ஸ்பான்டேனியஸா ட்ரை பண்ணாங்க, கன்சீவ் ஆகலைன்னு வந்தாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு வந்து ஐயுஐ தான் முதல்ல சஜஸ்ட் பண்ணோம். பிகாஸ் யங் கப்புள் பார்க்கலாம். ஸோ ஏஎம்ஹெச் கம்மியா இருந்தாலே முதல்ல ஐவிஎஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஏஎம்ஹெச் கம்மியா இருந்தா நம்ம கிட்ட டைம் கம்மி. ஸோ ஐயுஐ பண்ணலாம், 3 தடவைலேருந்து 6 தடவை பண்ணலாம், அதுக்கப்புறம் ஐவிஎஃப் பார்க்கலாம். அந்த மாதிரி இல்லை. பாருங்க, ஐயுஐல 1 or 2 சைக்கிள்ஸ், மேக்ஸிமம் 3 சைக்கிள்ஸ் பார்க்கலாம். அதுல இல்லை அப்படின்னா டைரக்ட்லி ஐவிஎஃப் போயிடலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஏஎம்ஹெச் இப்போ கம்மியா இருக்கு. இது இன்னமும் கம்மியாயிடும். அப்புறம் இவங்களோட சொந்த எக்ஸ் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால இந்த மாதிரி கப்புள்ஸ்லாம் வந்து ஸோ ஏதாவது ஒரு கப்புள் கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க வந்து ஃபேமிலிக்கு பிளான் பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் வந்து கன்சீவ் ஆகலை. அந்த மாதிரிலாம் என்னன்னா அட்லீஸ்ட் போய் பார்க்கணும். இல்லைன்னா ஒரு எல்டர்லி கப்புள் இருக்காங்க. எல்டர்லி கப்புள் 35 லேடிக்கு, ஹஸ்பண்ட் வந்து 30-40. இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 6 months தான் ஆகுது. ஸோ 1 இயர்க்கு அப்புறம் தான் பார்க்கணும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ 6 months தான் ஆகுது எங்களுக்கு. ஆனா இவங்க வந்து கன்சீவ் ஆகலை. ஸோ இவங்க கிட்ட டைம் கம்மி. ஏன்னா வயசாக ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலேயோ ஓவரியோட நம்பர் ஆஃப் ஃபாலிகல்ஸும் குறைஞ்சிடும், குவாலிட்டி ஆஃப் இயர்ஸும் குறைஞ்சிடும். ஸோ அதனால இவங்களுக்கு வந்து டைம் வந்து கம்மி இவங்க கிட்ட. ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்க எதனால கன்சீவ் ஆகல, இவங்க எக்ஸ் நல்லா இருக்கா, இவங்க ஸ்பெர்ம் நல்லா இருக்கா, இவங்களோட எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுங்க. யூட்ரஸ் வந்து ஸ்கேன்ல நார்மலா இருக்கா, இது எல்லாமே வந்து we should see. ஸோ ஒரு ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எப்போ கன்சல்ட் பண்ணணுங்கிறது ஒரு கப்பல் மேலதான் டிபெண்ட் பண்றது. அவங்களோட எந்த மாதிரி ப்ரொஃபைல் அப்படின்னு. கொஞ்சம் எல்டர்லி கப்பலா இருக்காங்க, மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகல, பெட்டர் அவங்க சீக்கிரமே போறது. ஏன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, எத்தனை சீக்கிரம் கன்சீவ் ஆகுது அப்படின்னு தெரியலாம். ஏன்னா இப்போ வந்து ஈவன் கம்மி வயசு இருக்கிறவங்களுக்கு கூட ஓவேரியன் ரிசர்வ் குறைஞ்சு ஓவரியில கம்மி. ஸோ என்ன காரணம் அப்படின்னு எக்ஸாக்ட்லி பின் பாயிண்ட் பண்ண முடியல. ஜெனட்டிக்கா இருக்கலாம், அவங்களோட ஃபேமிலியில வந்து அவங்க மதருக்கு, சிஸ்டருக்கு, இவங்களுக்குலாம் வந்து எக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கலாம், சீக்கிரமே மெனபாஸ் வந்திருக்கலாம், 40 வயசுக்குள்ள ஏர்லி 40s மெனபாஸ். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல ஃபேமிலி ஹிஸ்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி அதனால கூட இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். இல்லைனாலும் கூட இவங்களுக்கு வந்து எதனால இந்த மாதிரி ஏஎம்ஹெச் குறைஞ்சிருக்கு. இப்போ சோ மெனி பொல்யூட்டன்ஸா இருக்கு. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடணும். பட் வாட் வி ஆர் ஈட்டிங், வாட் பெஸ்டிசைட்ஸ் ஆர் யூஸ்ட், வாட் கெமிக்கல்ஸ் ஆர் யூஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய காரணம் ஒரு ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எந்த ஒரு காரணம் தெரியாத ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காது, ஒரு தடவை பார்த்துக்கிறது ரொம்ப. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா டியூப்ஸ் வந்து எப்படி இருக்கு. ஸோ ஒரு கப்பல் வராங்க, ஒரு ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, ஆனாலும் அவங்க வந்து கன்சீவ் ஆகல. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து டெஃபினெட்லி எல்லாமே நார்மலா இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. போய் அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் நல்லா இருக்கா, அப்புறம் அவங்களோட டியூப்ஸ்ல எந்த ஒரு அடைப்பும் இருக்கா, பீரியட்ஸ் வந்து கரெக்டா வருதா. ஸோ இது எல்லாமே பார்த்துருந்தாச்சு, இது எல்லாமே நல்லா இருக்கு, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. ஆனாலும் அவங்க கன்சீவ் ஆகல. எதனால ஆகல? இந்த ப்ராப்ளம்க்கு பேரு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கு, ஆனாலும் கன்சீவ் ஆகலைன்னா அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. இதுக்கு என்ன காரணமா இருக்கும், இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட வந்து சரி
எனக்கு வந்து ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்க, நான் வந்து தானேவே ட்ரை பண்றேன். இல்ல கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ டெஃபினெட்லி நீங்க வந்து எல்லாமே நார்மலா இருக்கு, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, கரெக்ட் தான். ஆனாலும் நீங்க கன்சீவ் ஆகலை அப்படின்னா டெஃபினெட்லி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, எது நம்மளால பார்க்க முடியலையோ. நம்மளால பார்க்க முடியறது என்ன, ஸ்கேன் நல்லா இருக்கான்னு பாக்குறோம், ஸ்பெர்ம்ஸோட கவுண்ட், மோட்டிலிட்டி, மார்பாலஜி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். டியூப்ஸ் வந்து டெஸ்ட் பண்றோம், டியூப்ஸ்லேருந்து நல்லா வருது, எக்ஸ் வந்து மாசம் மாசம் வருது. பட் நம்மளால என்ன பார்க்க முடியும், எக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியும். எக்கு வளர்றது அவ்வளவுதான், எக்கோட குவாலிட்டி எவ்வளவு இருக்கு, ஸ்பெர்மோட குவாலிட்டி எப்படி இருக்கு, எக்கோ ஸ்பெர்மோ ஃபர்டிலைஸ் ஆகுதா, அந்த ஃபர்டிலைஸ் ஆனாவிட்டு அந்த இம்ப்ளான்டேஷன் சரியா ஆகுதா, இதெல்லாம் நம்மளால கண்ணில் பார்க்க முடியாது. ஸோ இந்த இந்த லெவல்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது நமக்கு. ஸோ இது எப்படி நம்ம சிரமம் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம இவங்களுக்கு வந்து யங் கப்பலா இருந்தால் நம்ம டெஃபினெட்லி ஐயுஐ வந்து ஒரு 3 சைக்கிள் சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஐயுஐ வந்து ஏதாவது சர்வைக்கல் பேரியர் இருந்தது, அதில் ஆன்டிஸ்போம் ஆன்டிபாடிஸ் பைபாஸ், இதுலயும் கன்சீவ் ஆகல ஐயுஐ. ஏன்னா ஐயுஐ வந்து இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன். அதுல என்ன பண்ணுவோம்னா ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி டைரக்ட்லி ஒய்ஃபோட யூட்ரஸ்குள்ள ஒரு சின்ன பிளாஸ்டிக் டியூப், அந்த பிளாஸ்டிக் டியூப்ல வந்து அதை லோட் பண்ணி அந்த ஒய்ஃபோட யூட்ரஸ்குள்ள வச்சிருவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஐயுஐ. இதுல வந்து 8 to 10% பெட்டர் சக்சஸ் ரேட் தான நேச்சுரல் சைக்கிள். ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணும். இப்போ 3 சைக்கிள்ஸ் ஐயுஐ பண்ணிட்டாங்க, ஆனாலும் கன்சீவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஐவி. ஸோ ஐயுஐலையும் வந்து நம்மளால வந்து இது கொடுக்க முடியல, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஐவிஎஃப்ல டெஃபினெட்லி ஐயுஐயோட பல மடங்கு அதிகம் சான்சஸ் இருக்கு. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்கோட குவாலிட்டி எப்படி இருக்கு, ஸ்பெர்மோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைஸ் ஆகுது அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஐவிஎஃப்ல நம்ம இக்ஸி பண்ணுவோம் இல்லையா, இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், அதுல வந்து ஏதாவது ஸ்பெர்முக்கு வந்து ஃபர்டிலைஸ் பண்ற கெப்பாசிட்டி தன்னால இல்லை அப்படின்னு, ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணோம் இல்லை, ஸ்பெர்ம் கெப்பாசிட்டி தன்னால இல்லை அப்படின்னா நம்ம வந்து டைரக்ட்லி அந்த ஸ்பெர்மை எக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இக்ஸின்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெர்ம்ல ஒரு குறைபாடுகள் இருந்ததுன்னா இதை வந்து பைபாஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஐவிஎஃப் ப்ரொசீஜர் எக்ஸி பைபாஸ் டெஃபினெட்லி பண்ணணும். ஸோ எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, அதனால நம்ம தானேவே கன்சீவ் ஆயிடுவீங்களா இருக்கும். டெஃபினெட்லி நிறைய இதுல நம்ம பார்த்துருக்கோம், இந்த மாதிரி சரி வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாங்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து தானே கூட நேச்சுரல் கூட கன்சீவ் ஆகுறாங்க. அந்த மாதிரி ஆனா கூட டைம் வேஸ்ட் பண்ண, ஏன்னா டைம் இஸ் அ பிரச்சனை. ஏன்னா சில சமயம் வந்து அது ஏஎம்ஹெச்லாம் என்ன ஆகும்னா திடீர்னு அந்த ஏஎம்ஹெச் குறைஞ்சுட்டே போயிடும், அப்புறம் திடீர்னு பாலிக்கல் வந்து இல்லாதே போயிடும். அதே மாதிரி தான் ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட். சில சமயம் சில பேருக்கு வந்து நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கும், ஒரு 50 மில்லியனுக்கு மேல, மோட்டிலிட்டி ஒரு 30% மேல, நார்மல் கவுண்ட் 4% மேல, இதுதான் வந்து நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட். சில பேருக்கு கொஞ்சம் சப் ஆப்டிமலா இருக்கும், எப்படின்னா ஒரு 10 மில்லியன் கவுண்ட், மோட்டிலிட்டி வந்து ஒரு 15 to 20%, மார்பாலஜி வந்து 2%, அந்த மாதிரி 4% பதிலாக 2% இருக்கும். இதுவும் குட் சாம்பிள் தான் ஃபார் அன் ஐயுஐ ஒரு ஐவிஎஃப், இதுவும் ஓகே. பட் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தள்ளிண்டே போனோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா சில பேருக்கு எப்படி இருக்கும்னா கவுண்ட் இன்னும் கம்மியாயிடும், 4 இருக்கும், மோட்டிலிட்டி இன்னும் கூட கம்மியாயிடும் 10%, மார்பாலஜி 1%, சம்டைம்ஸ் நோ நார்மல் பாயிண்ட்ஸ் அப்படின்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ திஸ் இஸ் நார்மலி த ஸ்பெக்ட்ரம். ஸோ நார்மல் கொஞ்சம் சப் நார்மல் ஆகும், அதுக்கப்புறம் ரொம்பவே கம்மியாகும். SO80 முதல்ல O80ன்னு சொல்லுவோம், ஒலிவோ ஆசிட்னு டெரபிஸ் கம்மியாக, தட் இஸ் எல்லாமே கம்மியாக இருக்கு. கவுண்ட் கம்மியா இருக்கு, மோட்டிலிட்டி கம்மியா இருக்கு, மார்பாலஜி கம்மி, அதுக்கப்புறம் SO80 அது வந்து சீவியர் ஒலிவோ ஆசிட் டெரபிஸ் கம்மியா, ரொம்பவே கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏசிஸ் கம்மியா, தட் இஸ் ரெடி, கொஞ்சமே ஸ்பெர்ம் இல்லாதே போயிடும் வெளியில. அப்போ வந்து சர்ஜரி மூலமா ஸ்பெர்ம் வந்து ரிட்ரீவ் பண்ணணும், அந்த டெஸ்டிஸ்குலேருந்து சர்ஜரி மூலமா நம்ம ஸ்பெர்ம் ரிட்ரீவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நார்மல் ஸ்பெக்ட்ரம், கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து வெயிட் பண்ணாத, எப்போ கொஞ்சம் சுமாரா ஸ்பெர்ம்ஸ் இருக்கும், நார்மல் இல்லை அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும், அப்பயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும். அப்போ அட்லீஸ்ட் உங்களோட சொந்த ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கும் ஐவிஎஃப் பண்ணுறது, உங்க ஃபீமேல் பார்ட்னருக்கு அவங்களோட சொந்த எக்கு கிடைக்கும். இல்லைன்னா என்னன்னா இந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரிட்ரீவ், சர்ஜரி பண்ணி ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கிறதான்னு பார்ப்போம். ஸோ அதுலயும் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு நம்ம டோனர் ஸ்பெர்ம் தான் சஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே இருக்கிறது பெட்டர். எப்போ ஒரு கொஞ்சம் கம்மியா ஆகிற அப்பயே வந்து பெட்டர் டு கோ அப் ட்ரீட்மெண்ட். என்கிட்ட இப்போ காசு இருக்கு, என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு கொஞ்சம் சில பேர் இருக்காங்க,
ஸோ அந்த மாதிரி இருந்தா கூட ட்ரை as much as possible to not delay the treatment too much. ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கு, மாத்திரம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் வில் நாட் ஹெல்ப் கம்ப்ளீட், இட்ஸ் நாட் கோயிங் டு ரிவர்ஸ் யுவர் low sperm count or completely it cannot reverse, ஆனால் it will improve it to some extent. So not to delay. Not to delay for anybody, for even for the female or for the male, not to delay, because the sperm quality may come down or the number of eggs will also come down, egg quality will also come down. அதனால not to delay the procedure. ஸோ இதுதான் இது ஒரு ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் எப்போ பார்க்கணுங்கிறது வந்து கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகுது, கொஞ்சம் வருஷம் ஆகுது, ஆனாலும் கன்சீவ் ஆகுது, வெளியில போய் பார்த்துருக்கீங்க லாங்கா இருக்கு, அதனால கன்சீவ் ஆகல, டெஃபினெட்லி ஒரு தடவை என்ன பார்க்கறது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஒரு டியூபல் பிளாக் இருக்கு, 2 டியூபுமே பிளாக்கா இருக்கு, 2 டியூபுமே பிளாக்கா இருந்தா எதுவுமே பண்ண முடியாது. இது டைரக்ட்லி 2 விஷயம் பண்ணலாம். ஒன்னு லேப்ரோஸ்கோபி பண்ணி டியூபல் கேனுலேஷன் பண்ண முடியுதா, அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் ஐவிஎஃப் பெட்டர் சாய்ஸ். ஒரு தடவை டியூப் பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டியூப்ல வந்து எந்த மாதிரி ஒரு பெத்தாலஜி இருக்குன்னு நம்மளால பார்க்கணும். லேப்ரோஸ்கோபி பண்ணி கூட நம்ம உள்ள டியூப் உள்ள எப்படி பார்க்க முடியாது, டியூபோட எக்ஸ்டர்னல் வெளியில இருந்து தான் இந்த மாதிரி எங்களால பார்க்க முடியும். டியூப் உள்ள எந்த அளவுக்கு அஃபெக்டடா இருக்கு, டியூபுக்கு 3 லேயர்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லா லேயர்ஸும் அஃபெக்டடா இருக்கா, பெரிசால்பிஞ்சைட்டிஸ், ஒரு லேயரும் எப்படி ஆயிருக்கு, ஸோ இது எல்லா லேயரும் அஃபெக்டடா இருக்கா, இல்லைன்னா வெளியில மட்டும் அஃபெக்டடா இருக்கா. ஆப்வியஸ்லி வெளியில அஃபெக்ட் ஆனால் என்டையர் டியூப் கூட அப்படின்னு. ஸோ இது எந்த அளவுக்கு அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், அந்த டியூபோட ஃபங்க்ஷன் வந்து டு pick up the ovum and transport it into the tube so that it can enable the sperm to fertilize. Will the tube be able to perform its function properly? It will not be able to assert by doing the laparoscopy alone and by doing the tube. So the more definite is the IVF, but yes, fertilization can be tried in also. So this is all a very clear-cut procedure that we should clear-cut visit a fertility specialist. அதே மாதிரி ஸ்பெர்ம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஸ்பெர்ம்ஸ் கொஞ்சம் fertility specialist at the time, even the AMH is low or very high. Either case, when it is very high in case of PCO, then the ovulation will be affected. They will not be able to ovulate properly, and so the egg will not be formed. And sometimes in a simple procedure, can grow an egg, but they will be there are PCOs when the ovaries will be resistant, and you will not be able to grow the egg with simple injections or medications. So in these cases also, we may have to start them on IVF and give a higher dose of toxins than the usual. So these cases also, definitely if you're not getting a pH problem, in that case also you have to consult a fertility specialist. How high is very high? Anything more than 3-4 is obviously high. 3.36 to 4 itself is a good fairly high AMH. Less than 3 is normal. So we have had patients like whose AMH was like 13, 10. So these kind of patients, so now சில பேர் என்ன பண்ணுவாங்க, லாப்ரோஸ்கோபிக் ovarian drilling பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹை AMH பேஷண்ட்ஸ்க்கு. அதுல என்ன ஆகும்னா, அந்த லாப்ரோஸ்கோபி வழியா அந்த ஓவேரியன் ஃபாலிகல்ஸ்லாம் என்னென்ன அதிகமா ஃபாலிகல்ஸ் அதை மட்டும் வந்து பங்க்சர் பண்ணி. பட் இதுல என்ன வந்து சைடு எஃபெக்ட் அப்படின்னா, நல்ல ஃபாலிகல்ஸ்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம AMH அதிகமா இருக்கு, அந்த பேஷண்ட் வந்து ஓவிலேஷன் பண்ண ஹெல்ப் பண்றோம், அந்த மாதிரி நம்ம லாப்ரோஸ்கோபிக் ஓவேரியன் பண்ணி வச்சோம்னா, பிகாஸ் காட்ரைசிங் யூசிங் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் காட்ரைசிங் த ஃபாலிகல். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நம்ம அந்த லாப்ரோஸ்கோபி பண்ணி இந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னா, லாப்ரோஸ்கோபிக் ஓவேரியன் அதுல ஓவேரியன் டிஷ்யூவும் போயிடும். ஸோ அந்த AMH எது அதிகமா இருந்ததோ அது ரொம்ப குறைஞ்சு போயிடும். So it will lead to another extreme. Now we wanted to treat the patient because the patient has increased number of follicles and high AMH. We have having very low AMH and destruction of all the normal follicles. So not to attempt that as much as possible. Then if you are having a resistant you are not wanting to generate medications, IVF is the choice. If all the more even IVM is the in vitro maturation, all the complications of PCO can also be and give less number of days of injection. We can retrieve the oocytes in an immature way and we can mature them in the lab itself and do the procedure. In the Mario. So this is in a nutshell what we should do, and then we should visit a fertility specialist. So we cannot doubt
So what are the symptoms of infertility in females? Infertility in females symptoms சொல்ல முடியாது. So what are the things that we should look for? Maybe getting irregular periods or getting very early periods. Okay, very short cycle, very long cycle. Both are not okay. And if they are having any vaginal discharge, which is like foul smelling, or if they are having any lower abdominal pain, then that is suggestive of some pelvic inflammatory disease. Any history of tuberculosis in the neighborhood or the family. In that case also, in our country where the hygienic conditions are not very great, we have a lot of patients with genital tuberculosis also. So these kind of these are the symptoms which we can have in females. And if they are having any of these symptoms, cycles or too short cycles, or lengthy cycles, irregular periods, increased bleeding during period. So all these are indications or foul smelling vaginal discharge. So definitely have to consult a specialist. Can IVF work if my husband is infertile? Okay. Now infertile is a very broad term. Okay, so we have to exactly point down to what exactly would be the problem. Now a person can be infertile if the sperm count is low, if the sperm count is nil, or if the sperm count is nil but the hormones are good, so there is a very good chance of retrieving the sperms from the testes. Okay, so in either case, so what exactly is the problem? Or all of this is normal, but the husband can have some sexual dysfunction issues like ejaculatory dysfunction or erectile dysfunction, etc. So we need to see what is the condition, and definitely we can work out the plan, and IVF can work in these cases.